நம்ம எல்லாத்துக்குமே வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஏன் தெரில. அதில ஜாலியா ரீல் ஸ்க்ரால் பண்ணிட்டு, ரீல் பார்த்துட்டு, இந்த ரீல் வந்து ஜாலியா இருந்தா நம்ம ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு, அவன அந்த ரீல்ல கலாய்ச்சிட்டு, அவனுக்கும் நமக்கும் அந்த ரீல் ரிலேட்டபிள் ஆனா, அந்த ரீல பத்தி ஒரு 1 ஹவர் கான்வோ போகும். ஸோ, அது ஒரு மாரி இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு என்டர்டெய்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் நம்ம பார்ப்போம். எல்லாரும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ, ஆமா, அது என்டர்டெய்னிங் பிளாட்ஃபார்ம் தான். நல்லா தான் இருக்கும் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது நல்லா இல்லாமலாம் இருக்காது. பட் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு சில விஷயம் நம்மளலாம் யோசிக்க வைக்கும். நம்மளை ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண வைக்கும். நம்ம தாட்ஸ் கரெக்டு தானா அப்படின்லாம் யோசிக்க வைக்கும். இன்ஸ்டாகிராம் நிறைய ரீல், நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் போடுற வீடியோஸ் கூட நம்மளுக்கு இப்படி யோசிக்க வைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயே கூட இப்போ நிறைய பேர் எஜுகேட் பண்ணுறாங்க. நம்ம யூடியூப் போய் தான் ஒரு வீடியோ, ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கணும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமே அழகாக 60 செகண்ட் 1 மினிட்ல நிறைய பேர் அழகாக ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இதே மாதிரி ரேண்டமாக நானும் ரீல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரிடா, அப்போ நீ என்ன பேச போகிற அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்த ஒரு ரேண்டம் ரீலை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த ரீல் எனக்கு ரொம்பவே எனக்கு அந்த ரீல் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. அந்த ரீல் பார்த்துட்டு நான் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படி சைலண்ட்டாக இருந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு விஷயம் நம்மளை யோசிக்க வைக்கிது அப்படின்னா டைம் கொடுங்க. அந்த விஷயத்தை கொஞ்ச நேரம் இருந்து யோசிங்க. அப்போ தான் நம்ம யோசிக்கிற அந்த தாட்ஸ் கரெக்டாக தப்பான்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் நம்ம அந்த தாட்ஸ்லேருந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். நம்ம அந்த தாட்ஸ் அப்படி நம்ம விட்டோம்னா அந்த தாட்ஸும் வேஸ்ட்டாக போயிடும், நம்மளோட திங்கிங்கும் வேஸ்ட்டாக போயிடும், நம்மளோட மைண்ட் செட்டும் அதே இடத்துல தான் இருக்கும். எப்போ நம்ம அதிகமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம், எப்போ நம்ம அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கிறோம், எப்போ நம்மக்கிட்ட நம்மளே அதிகமாக பேசிக்கிற ஆரம்பிக்குமோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்த லெவலுக்கு நம்ம லைஃப்பில் கெரியர்லலாம் பேசலை, நம்ம ஒரு ஹியூமனாகவே நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பாயிலேருந்து மென்னாக மாறதும் கேர்ள்லேருந்து உமனாக மாறதுக்கும் சொல்கிறேன். ஸோ என்ன, அந்த ரீல் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரொம்பவே டீப்பாக திங்க் பண்ண வச்சுது. நமக்கு வேறு இப்போ கொஞ்சம் கான்டென்ட் பஞ்சம் இருக்கா, சரி ஓகே இந்த ரீலை பற்றி இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் பேசிடலாம் அப்படின்னு வந்தேன். ஆனாலும் எங்கேயுமே உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பாக போர் அடிக்காது. ஸோ அது என்ன ரீல்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன். கம்ப்யூட்டர் ஜி, அந்த இன்ட்ரோவை போட்டுருங்க. சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ ஏன் ரெகுலராக பாட்காஸ்ட் போட மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எதுவும் இல்லை, முடியலை, டைம் இல்லை, ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறேன், ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணுறேன், நிறைய தேவையில்லாத விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். டு பி ஃப்ராங்க், அதுதான் உண்மை. ஸோ கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு ரெகுலராக பாட்காஸ்ட் வரும். நம்ம பாட்காஸ்ட் போட ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. ஸோ நம்ம 1 இயர் பாட்காஸ்ட் செலிப்ரேஷன் நம்ம பண்ணணும். அதுக்கும் தனியாக உங்களுக்கு பாட்காஸ்ட் வரும். நான் 1 இயர் பாட்காஸ்ட் பண்ணி என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், எப்படி நான் இருந்தேன், எப்படி இப்போ இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இப்போ நான் அந்த கான்டென்ட்டுக்குள்ளே வரேன். இன்ஸ்டாகிராமில் எப்போதும் வழக்கமாக ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி நானும் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ரேண்டமான ஒரு கிரியேட்டர், சூப்பர் கிரியேட்டர், அந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த கிரியேட்டரோட ப்ரொஃபைல்குள்ளே போய் நான் பார்த்தேன், அந்த கிரியேட்டரை ஃபாலோ பண்ணேன். ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் ஃபாலோ பண்ணுற ஆளே கிடையாது. யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் ஃபாலோ பண்ணுவேன். அவங்களும் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தாங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ பார்த்து 5 நிமிஷத்தில் நான் ஃபாலோ பண்ண வச்ச அந்த கிரியேட்டருக்கு பெரிய அப்ரிசியேஷன். பிகாஸ் அதுதான் அவங்களோட ஹார்ட் ஒர்க். அவங்க போடுற கான்டென்ட்டில் நம்மளை யோசிக்காமல் அவங்கள ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ நான் ஒரு பாட்காஸ்ட் போடுறேன், நீங்கள் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஃபாலோ பண்ணுவீங்கல்ல, அதுதான் என்னோட ஹார்ட் ஒர்க். அதுதான் எனக்கு கிடைக்கிற பெரிய அச்சீவ்மெண்ட். அதிகமாக நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ இப்போ இந்த ரீல் என்ன அப்படின்னா, ஒரு குட்டி கதை மாதிரி. ஒரு நர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட, அவங்க கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு இருக்கிற பேஷண்ட் கிட்ட போயிட்டு, நீங்கள் லைஃப்பில் நினைக்கிற ரிக்ரெட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பேஷண்ட் வந்து ஒரு 5 விஷயம் சொல்கிறாங்க. அந்த 5 விஷயம் என்ன இப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த ரிக்ரெஷன் இல்லாமல், ரிக்ரெட் பண்ணாமல் நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்லி ஃபார் தோஸ் 5 திங்ஸ். ஓகே, அந்த நர்ஸ் வந்து அந்த பேஷண்ட் கிட்ட கேட்கும்போது இந்த பேஷண்ட் சொன்ன 5 விஷயம் என்ன அப்படின்னா, நமக்காக நம்ம லைஃப்பில் வாழணும், அடுத்தவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது, அவன் அப்படி நினைப்பான், இவன் இப்படி நினைப்பான் அப்படின்னு நினச்சி நம்மளை நாமளே மாற்றிக்காமல் நமக்காக நம்ம வாழணும், மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. செகண்ட் ஒன்று என்னென்னா, லைஃப்பில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் என்னோடய லைஃப்பில் ஹார்ட் ஒர்க்கே பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. நான் என் லைஃப்பில் ஹார்ட் ஒர்க்கே பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி ரிக்ரெட் பண்ணுறாங்க. தேர்டு ஒன்று என்னென்னா, ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, ரிக்ரெட் பண்ணுறாங்க. ஒருத்தங்களை நமக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவன் எனக்கு பிடிக்கல, இவங்ககிட்ட நான் அப்படி சொல்லணும், இவங்ககிட்ட நான் இப்படி சொல்லணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காமல் அந்த ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அதை நிறைய பேர் பண்ணலை அப்படின்னு ரிக்ரெட் பண்ணுறாங்க.
4th ஒன்று என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டச்சில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ரிக்ரெட் பண்ணுறாங்க. 5th ஒன்று என்ன அப்படின்னா நமக்கு நம்மளாக இருக்கணும், நம்ம எப்படி இருக்கமோ நம்ம அப்படியே எடுத்து நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும். நான் அப்படி இல்லை அப்படின்னு நிறைய பேர் ரிக்ரெட் பண்ணுறாங்க. ஓகே, 5 மேஜர் திங்ஸ். அந்த பேசன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மற்றவங்களுக்காக நான் வாழ்ந்துட்டேன், எனக்காக நான் வாழலை அப்படின்னு ரிக்ரெட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன்று என்னன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் ஹார்ட் ஒர்க்கே பண்ணலை அப்படின்னு ரிக்ரெட் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன்று என்னன்னா நான் ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. 4th ஒன்று என்ன அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டச்சில் இல்லை அப்படின்னு ரிக்ரெட் பண்ணுறாங்க. 5th ஒன்று என்ன அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிட்டு நான் என் லைஃப்பில் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 5 விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா மற்றவங்களுக்காக வாழ்கிறது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், இது நிறைய பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கேன். இப்போ சின்னதாக ஒரு கதையாக கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. அந்த ரோட்டில் நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் செருப்பு ஆறு உங்கள் பேண்ட்டு ஆறு உங்கள் ட்ரெஸ்ஸு ஆறு நீங்கள் போடுற சுடிதார் எதுவும் அந்த ரோட்டில் கலந்துருச்சு, ஆறு அந்த ரோட்டில் கிழிஞ்சிருச்சு, ஆறு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களை அந்த ரோட்டில் யாராவது நோட் பண்ணுவாங்களா? 5 நிமிஷம் பார்ப்பாங்களா? 2 நிமிஷம் பார்ப்பாங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற உங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே வாங்கலாம், நீங்கள் தலைகீழாக நடந்து போங்க, இல்லை நீங்கள் உட்காந்துக்கிடுங்க நடு ரோட்டில், யாருமே உங்களை கண்டுக்க மாட்டாங்க. எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே 1008 வேலை இருக்குது. நம்மளை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், அவன் என்ன நினச்சிருவான், இவன் என்ன நினச்சிருவான், எழுத்த வீட்டுக்காரன் என்ன நினச்சிருவான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினச்சிருவான்னு நம்ம அவங்களுக்காகவே நம்ம லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிடுவோம். நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு எது பிடிக்காது அப்படி நம்ம யோசிக்காமல் நம்ம மற்றவங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்கள் லைஃப்பில் நீங்கள் 70% ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணாம் அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு எது பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக உங்கள் லைஃப்பை வாழுங்க. அப்படிங்கிறதுக்காக உங்கள் லைஃப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அப்படின்னா உங்கள் லைஃப் ஜேர்னியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். செகண்ட் ஒன்று என்னென்னா ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில் பணம் காசுலாம் தேவையில்லை, வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டு தான், நானும் இல்லைன்னு சொல்ல. மணி இருந்தால் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. மணி இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, மணி இல்லாதவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் மணி ஆகிடாது கண்டிப்பாக. ஸோ பட் ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் உங்களால் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நிறைய தடைகள் உங்களுக்கு இருக்கும். அது நீங்களாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸாக கூட இருக்கலாம். மேபி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பித்தா கூட அந்த விஷயத்தில் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸாக பண்ண மாட்டீங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே லைஃப்பில் நம்ம என்ன பார்க்கும்போது நமக்காக ஒரு ஒர்க்குமே பண்ணலையே, எந்த ஒரு ஒர்க்லையுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட்ஸ் போடலையே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ டேக் ஆக்ஷன். என்னோடய ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் நான் இதுதான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுதா, அதில் ஃபுல் ஃபோக்கஸாக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் மனசார விரும்பி அந்த விஷயத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ டேக் இமிடியேட் ஆக்ஷன். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். டேக் ஆக்ஷன், ஹார்ட் ஒர்க், எக்ஸிக்யூஷன். டேக் ஆக்ஷன், ஹார்ட் ஒர்க், எக்ஸிக்யூஷன். டெஃபினெட்லி அதுக்கான ரிசல்ட்டு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். தேர்ட் ஒன், ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. டெஃபினட்டாக இப்போ என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் அருண்னு வச்சுக்கோங்களேன். அருண் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் கூட இன்னொரு பையன் இருக்கான், வருண்னு ஒரு பையன் இருக்கான். எனக்கு அருணை விட வருண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, எனக்கு அருணோட வருண் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வருண்கிட்ட நீ எனக்கு பிடிக்கும் மச்சான், நீனா எனக்கு நீ எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, நீ எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, என்னோட லைஃப்பில் ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடச்சதே இல்லை அப்படின்னு எனக்கு அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணும். ஆனால் நான் அருண் ஹர்ட் ஆயிடுவான்னு நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அது சொல்லாமல் இருக்கிறது வேறு ஒரு லாஜிக்கு, அது வேறு ஒரு தாட், அது வேறு திங்கிங் இருந்தாலும் நமக்காக இவ்வளோ பண்ண வருண்கிட்ட நம்ம மனசார எனக்கு உன்னை பிடிக்கும்டா, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லையே, தப்பு இல்லைல்ல. நம்ம ஏன் அவங்ககிட்ட சொல்லணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் டேரெக்டாக சொல்லலாம், எனக்கு உன்னை இவ்வளோ பிடிக்கும், நீ இப்படி இருந்தால் அழகாக இருப்ப, அப்படி இருந்தால் அழகாக இருப்ப அப்படின்னு நம்ம உங்ககிட்ட டேரெக்டாக போய் சொல்லலாம். உங்களுக்கு பிடிக்கிற விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் அவன் உங்களை இப்படி நினச்சிருவான், நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் அவனை தப்பாக நினச்சிருவான், அவன் நம்மளை அடிச்சிருவான், அவன் நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டான், அதெல்லாம் கேரே பண்ணிக்காதீங்க. நம்ம MS தோனி ஸ்டைலில் சொல்ல போனால் ஒன்லி எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது, ரிசல்ட் நம்ம கையில் இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கா, கோ டெல் தெம் நோ. அவங்ககிட்ட போய் டேரெக்டாக போய் சொல்லுங்கள், அவங்ககிட்ட போய் சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க பண்ணலைங்கிறது அது அவங்களோட விருப்பம். இல்லை உனக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறது தான் சைக்கோத்தனம். ஆனால் நீங்கள் நம்ம அப்படிலாம் பண்ண வேணாம்.
போயிட்டு வருண் கிட்ட போயிட்டு, மச்சான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, நீ எனக்காக அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க, நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, செம்ம தெரியுமா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ நாள் இருந்துச்சு தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு லைஃப்பில் கிடச்சதே இல்லைடா, நம்ம எப்போதுமே ஒன்றாவே இருப்போம்டா அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லை. அவனுக்கும் வருணுக்கும் அது நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப்னா இந்த வேர்ட்ஸ்க்காகவே அவங்கவுங்க கூட வந்து இருக்கவும் செய்வாங்க. ஸோ சொல்கிறது தப்பு இல்லை. தைரியமாக அவங்ககிட்ட போய் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள். 4th ஒன், ஃப்ரெண்ட்ஸ் கூட டச்சில் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ரிக்ரெட் பண்ணுறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டச்சில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ரிக்ரெட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. பட் ஆஃப்டர் டீனேஜை தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு யார் கூடயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. நீங்கள் ஒரு ரோபோட்டை விட மோசமாக நீங்கள் ஒரு சர்க்குலேட்டில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன இருக்குன்னா, உங்களுக்கு டைமே இருக்காது ஒரு பர்சன் கூட பேசவோ, ஒரு பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்காது. ஏன்னா அப்போ நீங்கள் ஓடுறீங்க, உங்களுக்கு ஜாபோ, பிஸ்னஸோ, உங்களுக்கு லைஃப், உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். பட் அது தப்பு இல்லை, எந்த வகையிலையுமே தப்பு இல்லை. பட் ஆஃப்டர் சம் டேஸ், ஆஃப்டர் சம் இயர்ஸ், ஆஃப்டர் சம் மந்த்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், இப்போ நம்ம ஓடுறோம், ஒரு கமிட்மெண்ட்டுக்காக ஓடுறோம், ஒரு லைஃப்காக ஓடுறோம், இப்போ நம்ம ஜாலியாக இருக்கோமா, இல்லையே, என்னத்தான் கமிட்மெண்ட் எல்லாம் இருந்தோம், ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டச்சில் இருந்தால் நம்ம எவ்வளோ ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. மார்க் மை வேர்ட்ஸ். பசங்களா, டீனேஜ் பசங்க யாரும் இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 24-25 வயசு ஆகும்போது உங்களுக்கு யாருக்கிட்டையுமே பேசுறதுக்கு டைம் இருக்காது. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, 18 வயசுலேருந்து 19 வயசுல இருந்தாலும் யோசிப்பீங்க. ஸோ 18 வயசு 19 வயசில் இருக்கும்போதும் ஃப்ரெண்ட்ஸோட டச்சில் இருங்க. 24-25 வயசு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட டச்சில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் உங்களை எப்போதுமே ஹாப்பியாக வச்சுக்கும், நிம்மதியாக உங்களை வச்சுக்கும். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்குள்ளெல்லாம் போகாமல் உங்களை நிம்மதியாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 5th ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்கள் அதாவே உங்களை அக்செப்ட் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்படி இல்லை, நான் அப்படி சந்தோஷமாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் ரிக்ரெட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து டார்க்காக இருக்கீங்க சரிங்களா, இல்லை நீங்கள் வந்து ஃபேராக இருக்கீங்க, பட் உங்கள் மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிளாக இருக்குது, உங்கள் பல்லு வெளியில் இருக்குது, உங்கள் மூக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் நேச்சர், இதை வந்து யாராலையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. உங்கள் மூக்கு பெருசாக இருக்குன்னா உங்கள் மூக்கை சின்னதாக அழகாக வைக்க முடியுமா? வைக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணி வைக்கலாம். பட் இட்ஸ் நாட் அ மேண்டிட்டரி. இல்லை, நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க, உங்கள் பல்லு அப்படி தான் இருக்கு, நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் டார்க்காக இருக்கீங்க, நீங்கள் டார்க்காக தான் இருக்கீங்க. நீங்கள் ஃபேராக இருக்கீங்க, நீங்கள் ஃபேராக தான் இருக்கீங்க. நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஹைட்டாக தான் இருக்கீங்க. நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஷார்ட்டாக தான் இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் நான், இப்படி தான் நான் இருப்பேன். உங்களை நீங்கள் ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி நீங்கள் உங்களே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெளியே இருக்க பர்சன் அவங்களை ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அவங்க ரொம்ப ஈஸியாக அவங்கள புரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, ஹைட்டாக இருந்தாலும் சரி, ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீந்தாண்டா அழகு, நீந்தாண்டா அறிவு, அப்படி நீங்கள் உங்களை ஃபஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா வெளியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக 3rd பர்சன் உங்களை ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் செல்ஃப் லவ்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த செல்ஃப் லவ் எனக்கு இல்லை, இந்த செல்ஃப் லவ் இல்லாமல் நான் ஹாப்பியாகவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த எபிசோட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் இப்போ நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், ஜியோ 7, யூடியூப், யூடியூப் மியூசிக் எல்லா இடத்துலையுமே வருது. நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் சரி மறக்காமல் நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இதை விட சூப்பரான டூப்பரான கான்டென்ட்டில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். see you, டாட்டா, bye, take care.